வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, அட்டென்ஷன் சீக்கிங் பாலிடிக்ஸ் அப்படின்ற ஒரு டாப்பிக்கை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இது எதை பற்றி அப்படின்னா, நம்ம என்ன பார்க்குறோம், எதை பற்றி பேசுகிறோம் அப்படிங்கிறத எங்கேயோ தீர்மானிக்கப்படுகிறது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ ரீசெண்டாக பார்த்தோம் அப்படின்னா, உலக அளவில் சென்சேஷன் பார்த்தோம் அப்படின்னா ஒரு 3 விஷயங்கள் சொல்லலாம். க்ரீன்லேண்டை கேப்சர் பண்ண போது க்ரீன்லேண்டை அமெரிக்கா தன்வசப்படுத்தி கொள்ளும் அப்படின்னு சொல்லி கொஞ்ச நாளில், அப்புறம் எப்ஸ்டீன் ஃபைல்ஸ், அந்த சைல்டு செக்ஷுவல் அந்த இதெல்லாம் வந்தது. அதுக்கப்புறமேட்டுக்கு பார்த்திங்கன்னா இப்போ அமெரிக்கா இஸ்ரேல் சேர்ந்து ஈரானில் போர் நடந்து கொண்டு இருக்கிறது. நியூஸ் எல்லாமே சேஞ்ச் ஆகிட்டு தான் இருக்குது. ஆனால் உலகத்தில் இருக்க பெரிய பெரிய பிரச்சனைகள் எதுவுமே மாறாமல் அப்படியே தான் இருக்குது. இப்போ தற்போதைய சூழ்நிலையில் உலகத்தில் பவர் அப்படிங்கிறது அது ஏதோ இராணுவம் அல்லது பணம் சார்ந்தது மட்டும் கிடையாது. மக்களாகிய நாம் எதை பற்றி பேசுகிறாங்க அப்படிங்கிறது யார் கண்ட்ரோல் பண்ணுறாங்களோ அதுதான் ரியல் பவர் அப்படின்னு சொல்லப்படுகிறது. இதில் யூஎஸ் பிரசிடென்ட் மிஸ்டர் டொனால்ட் ட்ரம்ப் இஸ் அ மாஸ்டர் இன் தட், இஸ் எ பிஹெச்டி ஸ்காலர் இன் தட். ஓகேங்களா? அவரை பற்றி ஒரு பேச்சு பொருள் வந்துக்கிட்டே இருக்கும். அவர் ஏதாவது ஒரு ஸ்டேட்மெண்ட், ஷாக்கிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் விடுவார். அது நடக்குமா நடக்காதாங்கிறது செகண்டரி. பட் அது ஒரு பேசு பொருளாக கொண்டு வரப்படும். அது பேசு பொருளாக கொண்டு வரப்படுறப்ப அதை பற்றி எல்லாமே பேச ஆரம்பிச்சிருவாங்க. ட்ரம்ப்பு அமெரிக்கா க்ரீன்லேண்டை கேப்சர் பண்ணிக்கும், க்ரீன்லேண்டை தங்க கட்டுப்பாடுக்குள்ளே கொண்டு வரும்னு சொல்லிட்டார். அது சாத்தியக்கூறு கிடையாது. உலக அரசியலமைப்பில் ஜியோ பாலிட்டிக்ஸில் அது ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்வலையை ஏற்படுத்தும். அதே மாதிரி அமெரிக்காவுக்கும் ஐரோப்பாவுக்கும் இருக்கக்கூடிய உறவுகளில் அது ஒரு மிகப்பெரிய விரிசலை உருவாக்கும். அதுவும் இல்லாமல் நேட்டோ அமைப்போட அந்த அமைப்பின் அந்த நோக்கம் அது எல்லாமே கேள்விக்குறியாக கொண்டு நிறுத்தப்படும். அவரை கண்டிப்பாக க்ரீன்லேண்டை பிடிச்சி அவர் கட்டுப்பாட்டில் கொண்டு வந்துடுவாராங்கிறது அடுத்தது. ஆனால் அது அவர் சொன்ன உடனேயே எல்லாமே க்ரீன்லேண்டை பற்றி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. எதுக்கு அவர் அங்கே போகிறாரு, ஏன் க்ரீன்லேண்டை போய் கேப்சர் பண்ண போகிறாரு அப்படிங்கிற அது சாத்தியக்கூறு இல்லாத ஒரு விஷயந்தான். பட் he used to propose like that. எப்பயுமே ஒரு கான்ட்ரவர்ஷியல் ஸ்டேட்மெண்ட், நம்ப முடியாத ஒரு விஷயத்தை அவர் அதை பேசிகிட்டே இருப்பார். பாலிட்டிக்ஸ், அரசியலில் ரிஸ்க்குன்ற ஒரு வார்த்தை எப்பயுமே முக்கியமாக கருதப்படும். ரிஸ்க் நடந்தால் என்ன விளைவுகள் என்பதை பற்றி பேச வேண்டும். ரிஸ்க், நான் இந்த விஷயத்தை பண்ணிட்டேன் அப்படின்னா என்ன நடக்கும் அப்படிங்கிறத பற்றி எல்லாரும் பேச வைக்கிறது. ஒருவேளை அமெரிக்கா க்ரீன்லேண்டை எடுத்தால் யூரோப் அமெரிக்காவோட எல்லா ரிலேஷனுமே டேமேஜ் ஆகும். பட் அதை பற்றியெல்லாம் ட்ரம்ப் யோசிக்காமல் பேசிடுவாருன்னு எதிர்பார்க்குறோம். கிடையவே கிடையாது. நம்ம கொளுத்தி போடுவோம், அது மட்டும் பற்றிக்கிட்டு எறியிட்டோம், அதுக்கப்புறமேட்டு நம்ம வரதை பார்த்துக்கலாம் அப்படின்றது தான் அந்த மைண்ட் செட். இதுதான் அந்த அட்டென்ஷன் சீக்கிங் அப்படிங்கிறது. ட்ரம்ப் பல விஷயங்களை பெரிய எக்ஸ்பர்ட்லாம் கிடையாது. ஆனால் அட்டென்ஷன் கண்ட்ரோல் பண்ணுறதுல ஹி இஸ் அ மாஸ்டர். உலக அளவில் எல்லா நாடுமே அவருடைய ஸ்டேட்மெண்ட்டை அந்த அட்டென்ஷன் கண்ட்ரோல் பண்ணுறதுல அவர் ஹி இஸ் எ பவர்ஃபுல் அண்ட் ஹி இஸ் எ மாஸ்டர் இன் தட். ஒரே டைமில் நிறைய விஷயங்கள் அவர் பண்ணார். சமீபத்தில் பார்த்தீங்கன்னா டேரிஃப் இன்க்ரீஸ் பண்ணார், வெனிசுலா பிரசிடென்ட் அரெஸ்ட் பண்ணார், கியூபா கிரைசிஸ், கியூபா இன்றைக்கி இருட்டில் இருக்கிறது, இது மாதிரி எக்ஸட்ரா நிறைய பண்ணிகிட்டே இருந்தார். உலகமே அந்த விஷயத்தை பற்றி பேசுகிறப்ப அவர் சைலண்ட்டாக ஒரு சில விஷயங்கள் நடந்து கொண்டே இருக்கும். உலகம் முழுக்க க்ரீன்லேண்டை பற்றி பேசிகிட்டு இருந்த டைமில் தான் ஈரானில் அரசியல் எதிரிகள் கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான பேர் சுட்டுக் கொல்லப்பட்டனர். அதே டைமில் தான் உக்ரைனில் பாம்பிங் இன்க்ரீஸ் ஆச்சு, குண்டுவெடிப்பு மிக அதிகமாக ஆச்சு உக்ரைனில். அதே டைமில் சிரியா மற்றும் ஆப்பிரிக்கா நாடுகளில் கான்ஃப்ளிக்ட்டும் அதிகமாச்சு. பட் இந்த விஷயங்கள் எல்லாமே என்ன ஆச்சு அப்படின்னா, அந்த க்ரீன்லேண்டுன்ற டாப்பிக்குள்ளே அது எல்லாமே காணாமல் போயிடுச்சு, இல்லை மறைத்து வைக்கப்பட்டதுன்னு சொல்லலாம். அது காணாமலாம் போகலை, நியூஸில் அது கொண்டு வராமல் பார்த்து கொள்ளப்பட்டது அப்படின்னு வேணால் சொல்லலாம். ஸோ இப்போ இங்கே என்னென்னா, ஓவராலாக ஐநா சபையோட ரோல் கேள்விக்குறியாச்சு. அவங்களும் அதை பற்றி பேசலை, கான்ஃப்ளிக்டை பற்றி. ஸோ பாம்பிங் பற்றி, உக்ரைனில் பாம்பு இன்க்ரீஸ் ஆனதை பற்றி பேசலை, ஈரானில் ஆயிரக்கணக்கான அரசியல் எதிரிகள் கொல்லப்பட்டதை பற்றி யாருமே வாயை திறக்கலை. மனித உரிமை மீறல்கள் எல்லாமே இதில் அடிபட்டு போச்சு. இதில் என்னென்னா, சில நியூஸ் நாம் ரியாக்ஷன் கொடுக்கறதுக்காக உருவாக்கப்படுகிறது. டிவியில் பார்க்கறதோ, செய்தித்தாள்களை வரும் ஒரு சில நியூஸ்லாம் நம்மளுடைய ரியாக்ஷனை தூண்டுறதுக்காக உருவாக்கப்படுகிறது. வர எல்லா நியூஸுமே இம்பார்ட்டண்ட் இல்லை. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நியூஸ் பேப்பரில் வரதோ, டிவியில் வரதோ, இல்லை யூடியூப், வாட் எவர் மீடியா இட் இஸ், வர எல்லா நியூஸுமே இம்பார்ட்டன்ட் கிடையாது. அதே போல்
வராத நியூஸ் எல்லாமே இம்பார்ட்டண்ட் இல்லாமல் இருக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகளும் இல்லை. வந்த நியூஸ் எல்லாமே ரொம்ப முக்கியமானதும் கிடையாது, வராத நியூஸ் எல்லாமே அவசியமற்றதும் கிடையாது. ரெண்டுத்துக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. ஸோ நாம் ஒரு விஷயத்தை பார்க்குறப்ப பேசுகிறப்ப இது உண்மையிலுமே நம்மளை பேச வைக்கிறதுக்காக உருவாக்கப்பட்டதா இல்லை உண்மையுமே நடந்ததை பற்றி நம்ம பேசுகிறோமோ அப்படிங்கிறது அந்த டிஃப்ரென்சியேஷன் வந்து ரொம்ப முக்கியம். இந்த டைமில் தனி ஒருவன் படத்தில் வர அந்த டயலாக் தான் அந்த நியூஸ் பேப்பர் கனெக்ஷன். ஓகேங்களா, எது 8வது பக்கத்தில் இருக்கணும், எது ஃபஸ்ட்டு பக்கத்தில் இருக்கணும் அப்படிங்கிறது அது ஒரு பவர்ஃபுல் டயலாக் அந்த தனி ஒருவனில் இருக்கும்ல, த சேம் திங் தான். நாம எல்லாருக்குமே செய்திகள் என்ன காட்டுதோ அதான் உலகமே. அதை பத்தி நான் கொஞ்சம் அதிகமா தெரிஞ்சுக்கிட்டேன் போல இருக்கு. திடீர்னு ஒரு நாள் ஒரே நியூஸ் பேப்பர்ல 2வது பக்கத்துக்கும் 6வது பக்கத்துக்கும் இருக்கிற தொடர்பு புரிய ஆரம்பிச்சது. 2வது பக்கத்துல லாரி ஸ்ட்ரைக்னு அனௌன்ஸ் பண்ணியிருந்தா 6வது பக்கத்துல வெங்காய விலை ஏறுதுன்னு போட்டிருக்கு. ஒரு பக்கத்துல தங்க விலை உயர போகுதுன்னா இன்னொரு பக்கத்துல அக்ஷய திருத்தியை 2 நாள் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம்னு இருக்கு. ஒரு பக்கத்துல கட்சிக்கு நிதி கொடுத்தா இன்னொரு பக்கத்துல அவனுக்கு வேண்டியவன் ரிலீஸ் இருக்கு. இது என்னடான்னு இத பத்தி இன்னும் ஆத்திரத்தோட தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சேன். வணிக செய்தின்ற பக்கத்தையே நாம படிக்கிறது இல்ல, அந்த ஒரு பக்கம் தான் மீதி எல்லா பக்கத்துக்கும் நியூஸ் தர்றது. அப்படி சில வியாபாரிங்க தனக்கு சாதகமா திருச்சி தர நியூஸை தானே நம்ம உலகம்னே நம்பிட்டு இருக்கோம். இந்த தண்ணியை தான் நீ குடிக்கணும், இந்த படிப்பை தான் நீ படிக்கணும், இந்த காசுக்கு இந்த மருத்துவம் தான் அவன் எவனோ வியாபாரி முடிவு பண்றான். சரி, இந்த ஆத்தத்தை யார்கிட்டயாவது ஷேர் பண்ணலான்னு போனா உனக்கு என்னப்பா பிரச்சனை, நீ எதுல பாதிக்கப்பட்ட, உனக்கு என்ன பிளாஷ்பேக்னு கேக்குறான். ஸோ திஸ் இஸ் டு பி த அட்டென்ஷன் சீக்கிங் பாலிடிக்ஸ். கவனத்தை ஈர்க்கிறது அரசியலில். அஃப்கோர்ஸ் இந்தியாவிலையும் இருக்கிறாங்க, தமிழ்நாட்டிலையும் இருக்காங்க. அவங்க பேரெல்லாம் நான் எதையும் மென்ஷன் பண்ண நான் விரும்பலை. வீடியோ பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ.